ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ஆர்சிபியோட ஸ்வாட் அனாலிசிஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆர்சிபியோட ஸ்வாட் அனாலிசிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்னு எதை சொல்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன கமெண்ட் ஒன்று போடுங்க. நம்மளோட அனாலிசிஸ் முடிஞ்சோடனே உங்களுடைய ஒப்பீனியனும் நம்மளுடைய ஒப்பீனியனும் எவ்வளோ லெவலில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போது நம்ம வீடியோ ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தை பார்ப்போம். ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களுடைய டாப் ஆர்டர் வித் விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் அப்படின்னு இருக்கு. கோலி அண்ட் ஃபில் சால்ட் அப்படிங்கிற இந்த ஒரு காம்பினேஷன் ஒரு தரமான காம்பினேஷன். ஸோ இது கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்தில் தான் வரும். காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் சால்ட்டும் நல்ல ஃபார்மில் இருக்காரு, விராட் கோலியும் வந்துட்டு இப்போ நல்ல ஃபார்மில் இருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் தலைவன் ஐபிஎல்லில் வந்துட்டு பேக் டு பேக் செஞ்சுரிலாம் அடிச்சு ஸோ ரீசெண்டாக வந்துட்டு ஐபிஎல் அப்படிங்கிற டைமில் நல்ல ஃபார்ம்லேயே இருந்திருக்கிறாரு. ஸோ கோலி ஃபில் சால்ட் ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், இன்னொன்று ஒருத்தர் வந்து ஆங்கர் ரோல் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் இருக்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதோட சேர்ந்து நம்ம ரஜத் பட்டிதாரோட ஃபார்மும் வந்துட்டு செமையாகவே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் அந்த டாப் ஆர்டர் அப்படிங்கிறதையே உண்மையாக நான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக தான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட சாலிட் டெத் பவுலிங். ஸோ நான் இந்த இடத்துல பவுலிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணல, டெத் பவுலிங் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுறேன். டெத் பவுலிங்கை லீட் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவி அண்ட் ஜாஸ் ஹேசல்வுட். இவங்க 2 பேர் இருந்தால் ஜாஸ் ஹேசல்வுட் அண்ட் புவி இவங்க தான் வந்துட்டு ப்ரைமரியாக வந்துட்டு ஆர்சிபியோட டெத் பவுலர்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர்த்தையும் தாண்டி டெத்தில் வந்துட்டு ரன் அடிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக கண்டிப்பாக ஆர்சிபிக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஸோ ஜாஸ் ஹேசல்வுட் ஆல்ரெடி ஆர்சிபியில் விளாண்ட பிளேயர் தான். ப்ளஸ் இப்போது ஜாஸ் ஹேசல்வுட் பிஜிடிலையும் நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ புவியை பொறுத்த வரைக்கும் இப்போ சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் தலைவன் ஹேட்ரிக் அப்படிங்கிறதுல எடுத்து டெத்தில் ஒரு தரமான ஒரு பிளேயராக தான் ஸ்டில் வந்துட்டு அவர் இருக்கிறாரு. 2 பேர்த்தோட கரண்ட் ஃபார்முமே டு தயர் பெஸ்ட் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு ப்ளஸில் இருக்குது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் புவி இன்டர்நேஷ்னல் சைடில் அவைலபிளாக இல்லைனாலும் டொமஸ்டிக் சைடில் வந்துட்டு அவருடைய பெஸ்ட் ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ அது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு டீமோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்களோட அவைலபிலிட்டி, அவங்களோட ரீசன்ட் ஃபார்மை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். அப்படி கன்சிடர் பண்ணும்போது புவி அண்ட் ஜாஸ் ஹேசல்வுட்டோட ஃபார்ம்ஸும் அவங்களுடைய அவைலபிலிட்டியும் உண்மையாகவே வந்துட்டு மெஸ்பரைசிங்காக தான் இருக்குது. இதில் ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு அந்த இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இருக்குது. பட் ஆனால் ஐபிஎல் டைம் அப்படின்னு வரும்போது அந்த இன்ஜுரி எவாக்குவேட் ஆகி வேனிஷ் ஆயிரும். அந்த இன்ஜுரி க்யூர் ஆகிட்டு அவர் ஐபிஎலுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபார்மோடு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த ஒரு விஷயத்தில் நான் டெத் பவுலிங் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெர்சடைல் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல ஆர்சிபிக்கு ஸ்ட்ரென்த்து. என்ன வெர்சடைல் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரவுண்டர்ஸில் வந்துட்டு குர்னல் பாண்டியா, அதுக்கப்புறம் வந்துட்டு ரொமாரியோ ஷெஃபர்டு, இந்த மாதிரி வந்துட்டு ஹார்ட் ஹிட்டிங் ஆல்ரவுண்டர் ப்ளஸ் வந்துட்டு குவாலிட்டியான பவுலிங் அப்படிங்கிறதையும் கொடுக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் அங்கே இருக்காங்க. இதில் லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு ஆல்ரவுண்டர் தான், ஜேக்கப் பெத்தல் ஒரு ஆல்ரவுண்டர் தான். இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான குரூவே இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கும்போது நமக்கு எக்ஸ்ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதிகம். இப்போ ஒரு விஷயம் போகுது அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு அதில் ஏதாவது ஒரு பிளேயர் எக்ஸ்ஃபேக்டராக உள்ளே கொண்டு வந்து நம்ம ஈஸியாக அந்த ஒரு மேட்சஸை வந்து உள்ளே வந்து பிடிச்சி வச்சுக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஜேக்கப் பெத்தால், அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன் இவங்கெல்லாம் வந்து ஒரு பிரைமரி சைடில் ஓவர் போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும்போது நம்ம அதை ஈஸியாக வந்துட்டு நம்மளோட சீக்ரெட் வெப்பனாக இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா வந்துட்டு இது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கை கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜேக்கப் பெத்தால் பிபிஎல்லையும் தான் ஆடிட்டு இருக்கிறாரு. பெரிய லெவலில் அவருக்கு ஓவர்ஸ் அப்படின்னு கொடுக்கல. உடனே டெஸ்ட் சைடில் வந்து ஓவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த இடத்துல எக்ஸ்பெக்டட்னு சொல்கிறது. ஏன்னா டெஸ்ட் சைடு அப்படிங்கும்போது நிறைய விஷயங்களை அவங்க பார்த்து தான் அந்த இடத்துல வந்துட்டு விக்கெட் தேவை, சரி இவரை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஓப்பன் அப்பாக வந்து இருந்து தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரென்த்து. 3 ஸ்ட்ரென்த் நம்ம சொல்லியிருக்கோம். வீக்னஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வீக்னஸ் வந்து இன்கன்சிஸ்டன்ட் இந்தியன் மிடில் ஆர்டர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மிடில் ஆர்டர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஸோ உள்ளுக்குள்ளே வந்துட்டு இன்கன்சிஸ்டன்ட் இந்தியன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் பிரைமரி லெவலில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. நான் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, விராட் கோலி ஃபில் சால்ட் ஓப்பனிங். ஸோ நீங்கள் அடுத்ததுலேருந்தே மிடில் ஆர்டர்னு எடுத்துட்டிங்கன்னா
ரஜத் படிட்டர் ஒன் டவுன் பேட்ஸ்மேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஸோ நம்ம வந்து குர்னல் பாண்டியா, லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் அப்படின்னு இந்த 4 பேர் தான் நம்ம மிடில் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து ஜிதேஷ் சர்மா அதுக்கப்புறம் குர்னல் பாண்டியா அவங்க 2 பேர் தான் இந்தியன் ஆப்ஷன். ஸோ இவங்களோட இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பெரிய லெவலில் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா இவங்க கன்சிஸ்டன்ஸாக ரன்ஸ் அடிச்சாகணும். கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு ஜிதேஷ் சர்மா அவருடைய ஃபார்மர் டீமுக்கு ஒரு ஃபினிஷர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிடையாது. அதே நேரம் வந்துட்டு குர்னல் பாண்டியா வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைட்டீரியா, ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கிறாரு. ஒரு ப்ராப்பர் இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னா அது வந்து ரஜத் படிட்டர் அப்படிங்கிற அவரை தாண்டி அந்த இடத்துல வந்துட்டு வேறு யாரையும் பெருசாக நம்ம பார்க்க முடியல. அது ஒரு பெரிய வீக்னஸாக தெரியுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்பின் பேக்கப் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஸ்பின் அப்படிங்கிறதுல வந்துட்டு நீங்கள் உள்ள மெயின் லெவன்லேயே பார்த்தீங்கன்னாலுமே ஸோ நம்ம சைடில் வந்துட்டு குர்னல் பாண்டியா வந்துட்டு ஸ்பின் அப்படிங்கிறதுல இருப்பார், சுயாஷ் சர்மா இருப்பார். ஸோ அடுத்தது வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு லியாம் லிவிங்ஸ்டன் ஓவர் போடுவார் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அந்த பேக்கப்லேயும் வந்துட்டு நமக்கு தரமாக வந்து இல்லையோ. ஏன்னா பேக்கப்னு பார்க்கும்போது ஸ்வப்னில் சிங் இருக்கிறாரு. அதை தாண்டி அதுக்கப்புறம் பெருசாக வந்து ஒரு எக்ஸ்ஃபேக்டர் ஸ்பின்னர் யார் இருக்கிறா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பெரிய லெவலில் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு மிடில் ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். இப்போ ஸ்வப்னில் சிங் உள்ளே வராரு அப்படின்னா அவர் வந்து எக்ஸ்ஃபேக்டராக யூஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே வெளியே அமைச்சிருவோம். எனக்கு தெரிஞ்சு மெயின் பிளேயிங் லெவனில் ஸ்வப்னில் சிங் வைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒரு இன்கன்சிஸ்டன்ட் இந்தியன் மிடில் ஆர்டர் அப்படிங்கிறதோட சேர்ந்து இது ஒரு ஸ்பின் பேக்கப் அண்ட் ஸ்பின் பவுலிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு சின்ன ஒரு எட்ஜ் ஆஃப் வீக்னஸ் இருக்குது. ஸ்வப்னில் சிங் லாஸ்ட் இயர் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்தாரு. அதில் எந்த டவுட்டும் இல்லை. அவர் உள்ளே வந்ததுலேருந்தே ஆர்சிபி டீம் வேறு லெவலில் வெற்றிகளை பெற ஆரம்பிச்சது, தொடர்ச்சியான வெற்றிகள், ஸோ ஹேட்ரிக் வெற்றிகள்னு நிறைய விஷயங்கள் அவர் மேலே ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்தாலுமே இதுவும் ஒரு வீக்னஸாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் டாப் ஆர்டராக இருக்கிறதும் ஒரு வீக்னஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வருவோம். ஸோ நல்ல ஒரு யங் பிளேயர்ஸ் ஸ்வப்னில் சிங், சுயாஷ் சர்மா, ராஷிக் சலாம்தார் இவங்க எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்சிபி கிடச்சிருக்கு. ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து சுயாஷ் சர்மா அதுக்கப்புறம் ஸ்வப்னில் சிங் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான யங் பிளேயர்ஸ். ராஷிக் சலாம்தாரும் செமையான ஒரு யங் பிளேயர் தான். எல்லாருமே வந்துட்டு இப்போ வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஏன்னா சுயாஷ் வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஸ்பின்னர் மாதிரி தான் இருக்கார். கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ராஷிக் சலாம்தாருக்கும் கண்டிப்பாக வந்து டெத் பவுலிங், அது மட்டும் இல்லாமல் அவரும் இம்பாக்ட் பிளேயராக இருந்தவர் தான். அதனால் அவருக்கும் எஃபிஷியண்ட்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ அந்த வாய்ப்புகளை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி அவங்க மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னா ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் தான். ஏன்னா வந்து ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சின்னசாமி அந்த இடத்துல வந்து டாஸ் அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக யூஸ் பண்ணி ஆர்சிபி மேட்சஸ் வின் பண்ணணும், அதை விட்டுறக்கூடாது. ஸோ அடுத்தது இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு யார் யாரை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணி கரெக்டாக இம்பாக்ட் பிளேயரை ஃப்ளெக்சிபிள் பண்ணி யூஸ் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸோட இன்ஜுரி, ஹேசல்வுட் இந்த மாதிரியான இன்ஜுரிஸை வந்து கண்டிப்பாக தவிர்த்தாகணும். அது ஒரு மேஜர் த்ரெட்டு. இன்ஜுரி ஆனாங்கன்னா கண்டிப்பாக சோழி முடிகிற சுச்சுவேஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டீம் இப்போ அவங்க எடுத்துருக்கிறத பார்த்தோம்னா ஸ்லோ பிச் அப்படி இல்லைன்னா டேர்னிங் பிச்சஸில் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆட்கள் இல்லை. ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து ஸ்லோ பிச் டேர்னிங் பிச்சஸில் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேலன்ஸ்டு டீம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இந்த இடத்துல ஆர்சிபிக்கு இருக்க போகுது. ஏன்னா இப்போ நான் சொன்ன அந்த மிடில் ஆர்டர், அது மட்டும் இல்லாமல் யங் பிளேயர்ஸு, ஸ்பின்னர்ஸு, ஸோ இது எல்லாத்தையும் கலைச்சி போட்டு அவங்க ஆக்ஷனில் நல்ல ஸ்குவாட் எடுத்துட்டாங்க. பட் யாருக்கு இந்த இடத்துல எஃபிஷியண்ட்டான வாய்ப்புகள் பிளேயிங் லெவனை பிரைமரியில் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்க போகுது. ஏன்னா காம்படிஷன் உச்சகட்டத்தை அடையும் போது காம்படிஷனோட அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தனுக்கு ஸ்குவாட் அண்ட் பிளேயிங் லெவனை ஸ்ட்ரென்தன் பண்ணி வைக்கணும். அது ஒரு மிகப்பெரிய காம்படிஷனு. ஸோ அந்த விஷயத்தில் எப்படி ஆர்சிபி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட்ஸ் ஆர்சிபிக்கு என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சேனலோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.